வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்றைக்கி மாங்காடு டைம்ஸில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவாலங்காடு சிவன் கோயிலை பற்றி பார்க்கப் போகிறோம். திருவாலங்காடு எங்கு அமைந்திருக்கிறது என்றால் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து அமைந்திருக்கிறது. திருவாலங்காடு சென்னையிலிருந்து எப்படி செல்ல வேண்டும் என்றால், சென்னை பூந்தமல்லியில் இருந்து திருவள்ளூரிலிருந்து திருவாலங்காடு செல்லலாம். மேலும் சோழிங்கர் என்ற வைணவ ஸ்தலத்திலிருந்து கூட திருவாலங்காடு வரலாம். பெரும்பான்மையானவர்கள் வைணவ ஸ்தலமான சோழிங்கர் சென்றுவிட்டு திருவாலங்காடு தவறாமல் சென்று வருவார்கள். திருவாலங்காடு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாகும். அதனை பற்றி விவரமாக இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இது அந்த திருவாலங்காடு பகுதியை ஏரியல் வியூவாக ட்ரோன் மூலமாக ஏரியல் வியூவாக எடுத்தது. இந்த புகைப்படத்தை உங்களிடம் ஷேர் செய்வதில் நான் பெருமை கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து நாம் திருவாலங்காடு க்ஷேத்திர பெருமையும் அதன் பெயரில் மறைந்துள்ள வரலாறு ஆகியவற்றை நாம் காணப்போகிறோம். இதுதான் கொடிமரத்துடன் கூடிய அந்த ராஜகோபுர தரிசனம். பாருங்கள், திருவாலங்காடு என்று பெயர் வர காரணம், இது ஆலமரங்கள் நிறைந்த காடாக ஒரு காலத்தில் இருந்தது. அதனால்தான் இதற்கு பெயர் திரு ஆலங்காடு. சிவபெருமானின் பெயர் வட ஆரண்யேஸ்வரர் ஆகும். இது என்னென்றால், இது தொண்டை மண்டலத்தில் இருப்பதால் வட என்று அடைமொழியுடன் இது அழைக்கப்படுகிறது. என்றால் ஆலமரம். வட ஆரண்யேஸ்வரர் தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த பெயராக உள்ளது. ஆலமரத்தில் ஆவை எடுத்துக்கொண்டு வட ஆரண்யேஸ்வரர் என்ற பெயர் நாமத்தால் அழைக்கப்படுகிறது. அரண்யம் என்றால் காடு, அதாவது அரண்யம் என்றால் காடு. அதனால் திருவாலங்காடு. அதனால் இந்த தொண்டை மண்டலத்தில் உள்ள இந்த சிவபெருமானுக்கு பெயர் வட ஆரண்யேஸ்வரர் ஆகும். நடராஜர் ஆடும் நடராஜர் நடனம் ஆடும் 5 சபைகள், அதாவது அம்பலம் என்று அழைப்பார்கள். இரத்தன அம்பலம், பொன்னம்பலம், வெள்ளியம்பலம், தாமிரம்பலம், சித்திரம்பலம் என்று 5 திருச்சபைகள் நம் தமிழக கோயில்களில் அமைந்துள்ளது. அதில் முதல் சபையான இரத்தனம்பலம், அதாவது இரத்தன சபை, இந்த திருவாலங்காட்டில் அமைந்துள்ளது. இந்த நடராஜர் ஆடும் தாண்டவம் ஊர்த்வ தாண்டவமாகும். அதாவது காலை தலைக்கு மேல் தூக்கி ஆடும் தாண்டவம் என்பதால் இது ஊர்த்வ தாண்டவம். மற்றும் இதன் சபை ரத்தின சபை. இதுதான் முதலாவது சபை என்று போற்றப்படுகிறது திருவாலங்காடு. 2வது பொற்சபை, அது சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. 3வது வெள்ளியம்பலம் என்கின்ற வெள்ளி சபை. இது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தான் நாம் வெள்ளியம்பலம் மற்றும் வெள்ளி சபை என்று அழைக்கிறோம். 4வது இருக்கும் சபை திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள தாமிர சபை ஆகும். நெல்லையப்பர் கோவில் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அங்குதான் இந்த 4வது தாமிர சபை அமைந்துள்ளது. 5வது சபை சித்திர சபை, அதாவது குற்றாலேஸ்வரர் நம் தெரியும் இல்லையா? குற்றாலநாதர். அதுதான் 5வது சபை சித்திர சபை என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த ரத்தன சபையை பற்றியும் நடராஜர் ஆடும் ஊர்த்வ தாண்டவம், அவர் ஏன் ஊர்த்வ தாண்டவம் ஆடினார் என்பது போன்ற விவரங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். திருவாலங்காடு க்ஷேத்திர மகிமையை பற்றி தொடர்ந்து விரிவாக இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நாம் திருவாலங்காடு க்ஷேத்திர பெருமையும் மற்றும் ஸ்தல வரலாறு ஆகியவற்றை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் திருவாலங்காடு பெயர் காரணத்தையும் தெரிவித்து விட்டேன். வட ஆரண்யேஸ்வரர் என்று சிவனுக்கு ஏன் இந்த திருநாமம் வந்தது என்ற காரணத்தையும் நான் தெரிவித்து விட்டேன். தொடர்ந்து நாம் இந்த வீடியோவை இந்த திருவாலங்காடு ஸ்தல வரலாறை நாம் பார்க்க போகிறோம். திருவாலங்காடு தேவர்களும் முனிவர்களும் வணங்கி வந்த ஸ்தலமாகும். அதனால்தான் தேவர்கள் வணங்கும் ஸ்தலம் ஆகையால் இதனை சுந்தரர் ஒரு பதிகத்தில் தேவர் சிங்க பெருமாள் என்று இந்த பெருமானை அழைப்பதாக தமிழறிஞர்கள் தெரிவிப்பார்கள். தொடர்ந்து
இந்த திருவாலங்காடு ஸ்தல வரலாறை நாம் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் சும்ப நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார்கள். அந்த அவர்களுடைய தவத்துக்கு மயங்கிய சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி அவர்கள் கேட்ட வரத்தை அளித்தனர். அவர்கள் என்ன வரம் கேட்டார்கள் என்றால், எங்கள் உடம்பில் இருந்து விழும் ஒவ்வொரு துளி இரத்தமும், அதாவது மண்ணில் விழும் ஒவ்வொரு துளி இரத்தமும் எங்களை போன்ற ஒவ்வொரு அசுரர்களாக உருவாக வேண்டும் என்ற வரத்தை கேட்டனர். சிவபெருமானும் வேறு வழியில்லாமல் அந்த வரத்தை அருளினார். அதனால் சும்ப நிசும்பன் என்ற இரு அசுரர்களும் சொல்லொணா கொடுமைகளை முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அளித்தனர். இதனை கண்டு பொறுக்க முடியாத முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிட பார்வதி தேவி தனது சக்தியால் 8 கரங்களுடன் கூடிய ஒரு பத்ரகாளியை உருவாக்கினார். அந்த பத்ரகாளி இந்த சும்ப நிசும்பனை போருக்கு அழைத்தாள். போரில் அவர்கள் மீது அம்பு போன்றவை விழும் இல்லையா, அவர்கள் மீது விழும் அம்பு பட்டு அந்த இரத்தம் பூமியில் விழாதவாறு ஒரு கபாலம் கொண்டு ஏந்தி அவர்கள் விழும் இரத்தத்தையெல்லாம் ஒரு கபாலத்தில் ஏந்தி அதனை எடுத்துக்கொண்டு அந்த இரத்தத்தை பருக ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் சும்ப நிசும்பர்களால் ஒன்றும் முடியவில்லை. எல்லா இரத்தத்தையும் அந்த காளி பருகிவிட்டாள். எனவே ஒரு கட்டத்தில் அவர்களால் ஒன்றும் போரிட முடியாமல் சக்தி இழந்து தோற்று காளி அவர்கள் சும்ப நிசும்பர்களை வதம் செய்தாள். அதாவது அந்த சும்ப நிசும்பன் என்ற இரு அசுரர்களின் இரத்தத்தை குடித்ததால் காளிக்கும் அந்த அசுர குணம் வந்தது. 8 கரங்களுடைய காளிக்கும் அசுர குணங்கள் வந்ததால் அவளும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் சொல்லொணா கொடுமைகளை அளித்தாள். மறுபடியும் தேவர்கள் சுவாமி என்று சிவபெருமானிடம் மண்டியிட்டனர். சிவபெருமான் காளி முன் தோன்றி ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று வினவினார். ஆனால் காளிக்கோ அவள் உடம்பில் இருக்கும் அந்த அசுர குணம் எதிரே இருப்பது சிவபெருமான், அதாவது பார்வதி தேவியின் சக்தியால் தான் நாம் உருவானோம் என்பதை மறந்து சிவபெருமானுடன் போரிட தயாரானாள். இந்த விபரீதத்தை உணர்ந்த பிரம்மா, சிவன் மற்றும் நாரதர் மூவரும் சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் சமாதானம் எடுபடவில்லை. சிவபெருமான் தந்திரத்தால் காளியை அடக்க எண்ணினாள். சிவபெருமான் காளியை நடன போட்டிக்கு அழைத்தார். அந்த நடன போட்டி என்ன நடந்தது, எப்படி சுவாரஸ்யமாக அந்த ஊர்த்வ தாண்டவம் நடந்தது என்பதனுடைய வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். காளிக்கும் சிவபெருமானுக்கும் இடையிலான நடன போட்டி கார்கோடகன் என்ற நாகத்தின் தலைமையிலும் மற்றும் சுனந்தன முனிவர்களின் தலைமையிலும் நடந்தது. சிவபெருமான் காட்டும் அனைத்து முத்திரைகளையும் போட்டி நடனமாடிய காளியும் செய்து காண்பித்தாள். சிவபெருமான் எவ்வளவோ நாட்டிய தந்திரங்கள், அவர்தான் அந்த நாதத்திற்கே தலைவன். அவர் காட்டாத ஆட்டமா, அவர் காட்டும் அனைத்தையும் காளி செய்து காண்பித்தாள். ஒரு கட்டத்தில் சிவபெருமான் தந்திரத்தால் காளியை வீழ்த்த எண்ணினார். எனவே தனது வலது காதில் இருக்கும் கடுக்கனை கீழே தவறவிட்டார். பின்பு அவர் என்ன செய்தார் தெரியுமா? வலது பாதம் தரையில் நன்றாக ஊன்றி நடனமாடியபடியே தனது இடது காலால் அந்த கடுக்கனை எடுத்து வலது கையில் எடுத்துக்கொண்டு வலது காதில் மறுபடியும் அணிந்து கொண்டார் சிவபெருமான். இந்த செய்கையை பார்த்து காளி திகைத்து நின்றாள். அவளால் அது போன்று செய்ய முடியவில்லை. எனவே மண்டியிட்டு மன்னிப்பு கோரினார் சிவபெருமானிடம் காளி. எனவே அதனால் நாம் இந்த ஸ்தலத்திற்கு வந்தால் முதலில் நாம் காளியை வணங்கிவிட்டுத்தான் பின்பு வட ஆரண்யேஸ்வரர் என்ற சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். இதுதான் இங்கு இருக்கும் ஸ்தல வரலாறு ஆகும். மேலும் நாம் காரைக்கால் அம்மையார் எப்படி இங்கு வந்தார், அவருக்கு எப்படி இந்த நடன காட்சியை காண்பிக்கிறார் சிவபெருமான், அதனுடைய ரகசியம் என்ன என்பதை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாம் காரைக்கால் அம்மையாரின் வரலாற்றை பார்க்க போகிறோம்.
காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவள்ளி. அவள் காரைக்காலில் பிறந்தவர். அவரை இ பரமதத்தன் என்ற நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு வணிகனுக்கு மணம் முடித்து கொடுத்தனர். ஒருமுறை அந்த பரமதத்தன் என்னும் வணிகன் 2 மாங்கனிகளை மனைவியிடம் ஒரு வேலையாள் மூலமாக கொடுத்து அனுப்பினாள். அ மதியம் உணவு அருந்த வருவேன். அப்பொழுது பரிமாறுமாறு அந்த 2 மாங்கனியை கணவன் பரமதத்தன் கொடுத்து அனுப்பினார். இந்த சமயத்தில் இவர்களை காரைக்கால் அம்மையாரை சோதிக்க நினைத்த சிவபெருமான் அ ஒரு சிவனடியார் வேடத்தில் வந்து பிக்ஷை கேட்டார். அப்பொழுது உணவு சமைக்காததால் கணவன் கொடுத்தனுப்பிய ஒரு மாங்கனியை அந்த சிவனடியாரிடம் கொடுத்துவிட்டார். புனிதவதி என்ற நாமத்தில் இருக்கும் காரைக்கால் அம்மையார். மதியம் உணவு அருந்த வந்த பரமதத்தன் க்கு இருந்த உணவுடன் இருந்த ஒரு மாங்கனியை பரிமாறினாள். மிகவும் சுவையாக இருந்த அந்த மாங்கனியை இன்னொரு மாங்கனியும் கொண்டு வருமாறு அ கேட்டார். அது புனிதவதியிடம் கேட்டார் பரமதத்தன். காரைக்கால் அம்மையார் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்த காரைக்கால் அம்மையார் உடனே சிவனை வேண்டினார். சிவன், அதாவது பரமசிவன் உடனடியாக தோன்றி ஒரு மாங்கனியை புனிதவதியிடம் கொடுத்தார். புனிதவதி அதை பரிமாறிய பொழுது பரமதத்தன், முன்பு கொடுத்த பழம் போன்று இல்லையே, இதன் சுவை அதைவிட மிக அருமையாக இருக்கிறதே, எப்படி இது உனக்கு கிடைத்தது? நான் கொடுத்து அனுப்பிய கனி அல்லவே இது என்று பரமதத்தன் சரியாக அதை கண்டுபிடித்தான். புனிதவதி நடந்ததை கூறி, இது நான் கொடுத்த பழம் அல்ல, இது சிவபெருமான் கொடுத்த பழம் என்று புனிதவதியார் தெரிவிக்கிறார். அதனை நம்பாததால் என் கண் முன்னே அதை செய்து காட்டு என்று சொல்ல, புனிதவதியார் சிவனை வேண்ட சிவபெருமான் தோன்றி புனிதவதியார் கையில் ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறார். அந்த மாம்பழத்தை கணவனிடம் கொடுத்தார் புனிதவதியார். உடனே அந்த பரமதத்தன் கையில் இருந்த அந்த மாங்கனி மறைந்தது. உடனே பரமதத்தன், நீ சாதாரண மனித பிறவியே அல்ல, நீ ஒரு தெய்வ பிறவி என்று நினைத்து அவளை விட்டு விலகி வேறு ஊருக்கு சென்று வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டான். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கும் புனிதவதி என்று பெயரிட்டு வளர்க்கராயினர். உடனே இந்த புனிதவதி இருக்கிறார் இல்லையா, நாகப்பட்டினத்தில் இருக்கிறார் இல்லையா, அந்த புனிதவதி தன் தாய் தகப்பனாருடன் பரமதத்தன் இருக்கும் இல்லத்திற்கு சென்று முறையிடுகிறார். அப்பொழுது பரமதத்தன் தனது 2வது மனைவி மற்றும் குழந்தையுடன் சென்று காரைக்கால் அம்மையார் பாதம் பணிந்து, அதாவது காலில் விழுந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறும் எங்களை மன்னித்தருளும்படியும் வேண்டுகின்றனர். உடனே காரைக்கால் அம்மையார், எனக்கு இந்த அழகிய மனித உடலே வேண்டாம், எனக்கு பேய் உருவு கொடு என்று இறைவனிடம் வேண்டி பேய் உருவு பெற்றார். உடனே அந்த பேய் உருவுடன் தலைகீழாக நடந்து சென்று கைலாயம் அடைந்தார் புனிதவதியார். புனிதவதியாரின் செய்கையை கண்ட சிவபெருமான், எனது அம்மையார் வந்திருக்கிறார் என்று புனிதவதியாரை பார்த்து பார்வதி தேவியிடம் சொல்லினார். உடனே சிவபெருமான், நீ இங்கு செல்ல வேண்டாம், நீ இங்கு திரு ஆலங்காட்டுக்கே, பழையனூர் என்று அழைக்கப்படும் திரு ஆலங்காட்டுக்கே மறுபடியும் சென்று விடு, அதாவது அங்கு சென்று விடு என்று சிவபெருமான் பணிக்கிறார். உடனே இங்கு வந்த புனிதவதியார் இறைவனுடன் ஐக்கியமாகிறார். இறைவன் அவருக்கு தினமும், அதாவது புனிதவதியார் என்று புனிதவதி என்று இயற்பெயர் கொன்ற காரைக்கால் அம்மையாருக்கு தினமும் இத்திருத்தலத்தில் நடன காட்சியை காண்பிக்கிறார் சிவபெருமான் என்ற ஒரு திருவாலங்காடு ரகசியமும் இந்த கோயிலில் அமைந்துள்ளது. எப்படி சிதம்பர ரகசியம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அதனால் முதல் திருசபையான இந்த ரத்தன திருசபையில் இந்த ரகசியம் அமைந்துள்ளது. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த திருத்தலத்திற்கு சென்று வந்து வணங்கினால் நாம் நடனக்கலையில் நன்றாக தேர்ச்சி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மேலும் இந்து சமயத்தின் அடிப்படை கோட்பாடு என்ன? பிறப்பில்லா வீடு பேறு அடைவது என்று நாம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நாம் இங்கே நாம் இறைவனிடம் என்ன வழிபட வேண்டும்? எனக்கு பிறப்பில்லா மறுவாழ்வு வேண்டும்
என்று தான் நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் வேண்டவே கூடாது. அதுதான் உண்மையான பக்தி. நாமே கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? சங்கரர், மத்வாச்சாரியார் மற்றும் ராமானுஜர் கொடுத்த உயரிய அத்வைத விசிஷ்டாத்வைத துவைத்த தத்துவங்களின்படி இந்த ஆத்மா என்பது ஒரு நிலையற்றது. அதாவது ஆத்மா நிலையானது, இந்த உடல் நிலையற்றது. இந்த ஆத்மாவின் உயரிய நோக்கம் உயரிய அந்த பரம்பொருளான வீடு பேரை அடைவது ஆகும். இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபட்டால் இறைவனுடன் நாம் காரைக்கால் அம்மையார் எப்படி இறைவனுடன் ஒன்று கலந்தார் இல்லையா? அதுபோன்ற உயரிய வீடு பேறு நமக்கு கிடைக்கும். இது இது அனைவருக்கும் வாய்க்காது. நம் வாழ்நாளில் நாம் ஆறுபடை வீடுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்போம். 108 திவ்ய தேசங்களில் 105 அது இந்த பூ உலகத்தில் இருக்கிறது 105ம் வழிபட வேண்டும் என்று நினைப்போம். மேலும் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் இருக்கிறது. அந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுக்கும் சென்று வர வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் இந்த 5 ரத்தின சபையும் தமிழகத்தில் மட்டுமே அமைந்துள்ளது. நான் சொல்லிய ஆறுபடை வீட்டை தவிர மற்றவை தமிழகத்தை கடந்து மற்ற பகுதிகளில் அமைந்துள்ளது. நான் என் வாழ்நாளில் நான் இந்த 5 கோவில்களுக்கும் சென்று இறைவனை வணங்கியுள்ளேன். எனவே இந்த 5 ரத்தின சபைகளையும் பார்த்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. உங்களுடன் சேர்ந்து இந்த ரத்தின சபை என்று ஊர்த்துவ தாண்டவம் ஆடிய இந்த திருவாலங்காடு ஸ்தலப்பெருமையை உங்களுடன் இந்த மாங்காடு டைம்ஸில் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இதுதான் அந்த பத்திரகாளி கோவில். இந்த காளி கோயிலுக்கு சென்று முதலில் அந்த காளியை வணங்கிவிட்டுத்தான் இங்கிருக்கும் திருவாலங்காடு சிவபெருமானை வழிபட வேண்டும். இதுதான் இங்கிருக்கும் ஸ்தல வரலாறு ஆகும். இதுதான் அந்த ஸ்தல பெருமை. முடிந்தபொழுது இந்த திருவாலங்காடுக்கு சென்று அனைவரும் இந்த இறைவனை வழிபட வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்கிறேன். தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள். இந்த க்ஷேத்திர மகிமையை பற்றிய விளக்கம் உள்ள ஃபோட்டோக்களை நான் தொடர்ந்து இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு நான் காண்பிக்கப் போகிறேன். அதையும் சிறிது நேரம் பார்த்து இந்த ஸ்தல பெருமைகளை நன்கு தெரிந்து கொண்டு ஒருமுறை திருவாலங்காடு சென்று நாம் உயரிய வீடு பேரை அடைவோம் ஆக. நமஸ்காரம். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள்.